நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 Timothy chapter 1 verses 18 and 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனச்சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். This charge I commit unto thee, son Timothy, according to the prophecies which went before on thee, that thou by them mightest war a good warfare, holding faith and a good conscience, which some have put away, concerning faith have made shipwreck. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு கப்பல் பிரயாணத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார். Here Paul the apostle is referring to the Christian life as a ship journey. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை பற்றிய சிந்தனையை தான் நாம் இன்றைக்கு எடுக்கிறோம். Today we are going to meditate on such a topic. நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. You should have a good conscience and faithful. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டபடியினால், because some have put away that good conscience, தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். they have caused a shipwreck to their journey. அன்பானவர்களே கவனியுங்கள். Pay attention, dear people. கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய ஜீவியத்துக்கும் இருக்கிற மாறுபாடு அல்லது வேறுபாடு என்ன? The difference between a Christian's life and a non-Christian's life, நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுகிறோம். we are being led by the word of God. நம்முடைய மனச்சாட்சி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் செட் பண்ணப்படுகிறது. Our conscience is being set according to the word of God. பிரிட்டிஷ்காரர் இந்த இந்தியாவை அரசாண்ட காலத்திலே, the day that the Britishers ruled India, விசேஷமாக வட இந்தியாவிலே, especially in North India, உடன்கட்டை ஏறுதல் என்கிறதான ஒரு பழக்கம் இருந்தது. there was a habit of known as sati, that is, if the husband dies, the women must be set on fire. கவனிங்கள், புருஷன் இறந்து விட்டால் மனைவியும் அந்த கணவனுக்கு மூட்டின சிதையிலே இவளையும் சேர்த்து எரித்து விடுவார்கள். The practice of sati was there, that if the husband dies, the wife also must be set on the pyre where the husband is being burnt. அதாவது இவர் சிவலோகத்துக்கு போவாராம். He is going to heaven. அங்க போனா இவனுக்கு இந்த மனுஷனுக்கு சேவை செய்யறதுக்கு அவளும் போக வேண்டும், மனைவியும் போக வேண்டும். So the wife also must go to heaven to serve her husband. அதனாலே கணவன் மரித்து விட்டால் மனைவியும் சேர்த்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்று வைத்து விடுவார்கள். கட்டாயமாக மரிக்க வேண்டும். So they will compel the woman to be set on fire along with the husband who died. இதை பிரிட்டிஷார் சட்டம் போட்டு தடுத்தார்கள். அப்போ அந்த பக்த கோடிகள் எல்லாம் சொன்னாங்க, இது எங்க மனச்சாட்சிக்கு சரியாய் தோணல. This is not according to our conscience. நீங்கள் எங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. It is hurting our sentiments. என்று முறையிட்டார்கள். They complained to them. அவர்கள் பிரிட்டிஷார் என்ன சொன்னார்கள்? What the Britishers said, இதை நாங்கள் அனுமதித்தால், if we permit this, ஒரு கொலையை நாங்கள் அனுமதித்தது போல ஆகிறது. it will be as though we have permitted a murder. அப்படியானால் ஒரு சட்டம் எதற்கு, அரசாங்கம் எதற்கு, அதற்கு ஒரு அதிகாரங்கள் எதற்கு? Then why we should have a government and a law concerning that? நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. We will not permit it. நல்லா கவனிங்க. Pay attention. பிரிட்டிஷ்காரன் அல்லது கிறிஸ்தவனுக்கு இருந்த மனச்சாட்சிக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இருந்த மனச்சாட்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது. There is a difference between the conscience of a Christian and a non-Christian. உடன்கட்டை ஏறுதலை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதிச்சால் ஒரு கொலை நடக்கிறதுக்கு நாங்கள் உடன்பட்ட மாதிரி ஆகிறது என்று கிறிஸ்தவ மனச்சாட்சி சொல்லுகிறது. The Christian conscience says that if we permit this sati to take place, then we will be committing a deliberate murder. இல்ல, எங்களுடைய ரிலிஜன் பிரகாரம், நம்பிக்கையின் பிரகாரம் மனைவி, அதாவது கணவன் இறந்தால் மனைவியின் உடன்கட்டை ஏறி அவளுக்கு போய் சிவலோகத்தில் சேவை செய்ய வேண்டும். But the non-Christians
conscience, it says, according to our religious rites, the wife must be put to death along with the husband. இப்ப சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, Now what some people are thinking, இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் என்ன நடந்துற போகுது, what is going to happen if we accept Jesus? அவங்க மனச்சாட்சியின் பிரகாரம் உண்மையா நடந்தா பரலோகம் போயிடலாம். If we walk according to our conscience, we can reach heaven. அப்படி சொல்றாங்க. People say that. அப்படித்தான் அநேகர் நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். And many people are believing that. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு கூட அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. Even Christians have this belief. உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் நீங்கள் நடந்தால் பரலோகம் போகலாம் என்கிறது நல்ல நம்பிக்கை தான். It is a good thought to have a good conscience to go to heaven. ஆனால் But கவனியுங்கள், மனச்சாட்சி மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. But conscience differs between man and man. நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. Between the countries it differs. கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வேறுபடுகிறது. It differs between the culture. அப்போ மனச்சாட்சியின் பிரகாரம் நடந்ததனாலே பரலோகம் போக முடியாது. So if we walk according to our conscience, we cannot go to heaven. நல்லா கவனிங்க. Please pay attention. விளங்க பண்ணுகிறதுக்காகத்தான் That you may understand, I go a little deeper. இப்போ வட இந்தியாவிலே, In North India, ஏன் முன்னால அப்படி வச்சுக்கோங்களேன், before நாட்களிலே ரெண்டு சம்சாரம் வச்சிருக்கிறது தப்பாக சொல்லப்படவில்லை. it was not wrong to have two wives. அவருக்கு வசதி இருக்குது. Oh, he's got the capacity. ரெண்டு மனைவியும் வச்சு காப்பாற்றுறதுக்கு வசதி இருக்குது. He's got enough money to have two wives. அதை பெருமையாக எண்ணினார்கள். It was a pride for them. ஆனால் But அது எதுவா இருந்தாலும் சரி, whatever it was, சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். in short, வேத வசனத்தின்படி ஒரு மனிதனுடைய மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டால், செட் பண்ணப்பட்டால் தான், if a man's conscience is being set according to the Bible, அவனுடைய செய்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். the Lord will accept his deeds. வட இந்தியாவிலே, In North India, ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்களை ஒரே பெண் கல்யாணம் பண்ணிக்கலாமா? one woman can get married to 4 men. இப்பவும் நடக்கிறத சொல்றேன். Even now it is taking place. சரி, இன்னொன்னு சொல்றேன். Another thing, நல்லா கவனிங்க, அது நம்ம இந்திய தேசத்து சட்டத்துக்கே அது மாறானது. it is contrary to the law of India. ஒரு மனைவி உயிரோடு இருக்கிற பொழுது இன்னொரு மனைவியை தேடுகிறது சட்டப்படி தவறு. According to the law, getting married to the second woman when the first one is alive is a crime. முஸ்லிம்களுடைய சட்ட, அதாவது மதாச்சார சட்டத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. I don't wish to speak about the Muslim culture. மனசுல சந்தேகம் வருகிறது போல தோணுது, அதனால அதை சொல்றேன். Because you are having a doubt, I am trying to clear it. அவர்களுடைய வேதாகம பிரகாரம், குர்ஆனின் பிரகாரம், according to the Quran, ஒரு மனைவி இருக்கு, இன்னொரு மனைவியை கட்டினால், if he could get married to a woman apart from his wife, அவன் முந்திலவளுக்கு உண்டான ஜீவனாம்சம் முழுவதையும் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தித்தான் அடுத்த மனைவியை அவன் வைத்திருக்க வேண்டும், அல்லது அடுத்த மனைவியோடு ஜீவிக்க வேண்டும். satisfy his first wife in all respects and then get married to the second wife. அத ரைட்டா தப்பாங்கறத பத்தி எல்லாம் நான் இப்ப சொல்ல வரல, காரியத்தை கவனியுங்கள். We are not getting to all the matters there. இப்போ நான் சொல்ல வருகிறது, what I am trying to say, ஒரு மனிதனுடைய மனச்சாட்சி கவனிங்க, சத்தியத்தை போதிக்கிறதில்லை அல்லது சத்தியத்தின்படி அவனை நடத்துகிறதில்லை. a man's conscience is not going according to the truth, or is it leading him in the truth? அது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது, கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வேறுபடுகிறது. It differs between countries and differs between cultures. ஆகையினாலே அந்தந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் அவனுடைய மனச்சாட்சி சரியாக இருந்தால் அது போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். So they are being satisfied according to their culture. If their conscience is clear, is sufficient. ஆனால் சிருஷ்டிகர்த்தாவாகிய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து போதித்த போதனை என்ன சொல்லுகிறது? But what does the creator teach us? நம்முடைய அதாவது நம்முடைய மனச்சாட்சி தேவனுடைய சித்தத்தின்படி அல்லது சித்தத்தோடு இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். God will accept our conscience only when it is fine tuned according to his truth. உங்களுக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறேன், that you may understand. இந்த ஃபேன் ஓடுது. This fan, இந்த ஃபேன் ஓடுறதுக்கு கரண்ட் காரணம். we need electricity or power. சுவிட்ச் போட்டா அந்த கரண்ட் அங்க நின்னுட்டு இருக்கிற கரண்ட் இது வரைக்கும் பாயுது, அதனால கரண்ட் இது ஓடுது. The power supply helps this fan to rotate. நல்லா கவனிங்க,
இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இன்னொரு ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்குது. There is a regulator over there. அந்த ரெகுலேட்டரை நீங்கள் 1ல் செட் பண்ணால் 1ல் அந்த ஸ்பீடில் ஓடும். If you set it in 1, it will run according to that speed. 2ல் செட் பண்ணால் 2ல் ஓடும். If it is in 2, it will go according to speed number 5ல் 2. செட் பண்ணால் 5 அந்த ஸ்பீடில் ஓடும். If you set it in 5, it will run according அப்போ to இதை 5. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறது. There is a regulator there to control the speed of the fan. அதுபோல மனுஷனுடைய மனச்சாட்சியை இந்த வேதம் அல்லது இந்த வேதத்தின்படி செட் பண்ணப்பட வேண்டும். So our conscience or man's conscience should be set according to the word of இந்த வேத God. புத்தகம் என்கிறது தேவனுடைய திருவுளம் அல்லது தேவனுடைய விருப்பங்கள் அல்லது தேவனுடைய சித்தம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. This book is the desire of God, the mind of God and the conscience of God. ஆகையினாலே So இதன் பிரகாரமாக செட் பண்ணப்பட்டால் தான் unless it is fine tuned according to this, நமக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்க முடியும். we can be the people who fulfill the word of God. நாம் செய்கிறது தவறா சரியா இது தேவன் அங்கீகரிப்பார் இல்லையா என்கிறது விளங்கும். We'll be able to understand whether it will be approved of God or not. பரலோகத்தில் இடம் கிடைக்குமா கிடைக்காத என்கிறதும் தெரியும். Then we will know whether we will be eligible to enter into heaven or not. என்ன நல்லா கவனிக்க வேணும். Pay attention. ஒரு காரியம் பொய் என்கிறது எப்போ தெரிய வரும் சொல்லுங்க. When do we find out that a matter is wrong? Wrong இல்ல. It is true or False. அது எப்போ தெரிய வரும். When will you know that a matter is true or false? இது பொய் இது மெய்ங்கிறது எப்போ தெரிய வரும். When can you find out? பொய் என்பது எப்போ தெரிய வரும். When will you find out that the matter is false? நல்லா கவனிங்க. Pay attention. மெய் தெரிந்ததுக்கு பிற்பாடு தான் பொய் தெரிய வரும். Only when you are certain about the truth, you will know what is false. அப்ப கவனிங்க, இதுதான் சத்தியம், இதனுடைய அடிப்படையில் நடக்கிறவன் தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்கிறது தெரிந்ததுக்கு பிற்பாடு தான் பொய்யை நாம் கண்டுபிடித்து கொண்டோம். When we go according to the word of God and find out what is true, then only we will be able to differentiate what is false. எப்படி தந்திரமாக மக்களை பக்தி என்கிற பெயரிலே வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு தெரிய வருகிறது. Then we will be able to understand how Satan's deceptive makes people to go the wrong way. ஏன்னா நமக்கு இப்பொழுது சத்தியம் என்ன உண்மை என்னன்னு தெரிந்திருக்கிறது. We know what is the truth. ஆகையினாலே பொய்யை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். So we can identify what is false. ஆனா இது தெரியாதனாலே பொய்யை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். Because they don't know the truth, they are still believing what is false. அதைத்தான் அவர்கள் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். That is what is truth. They believe that that is the ஆனா truth. உண்மையை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. They have still not understood what is the truth. அந்த உண்மைங்கிறது தான் சத்தியம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. That is what is being said as the truth in the Bible. அன்பானவர்களே கவனியுங்கள். Pay attention. சத்தியம் மாறாதது, உண்மை சில சமயத்தில் மாறும். Truth will not change. பாஸ்டர் நம்ம இடையில குறுக்க என்னமோ சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியம் என்கிறது இயேசு பத்தி நானே சத்தியமும்னு சொல்லியிருக்காரு. Jesus said, I am the truth. உண்மைகள் சில சமயத்தில் மாறும். Sometimes what seems to be true may be false. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். For example, இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் யாரு? who is the chief minister today? சரி, நாளைக்கு அதே இதே டேட்டில் அடுத்த வருஷம் நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மாறுமா மாறாதா? மாறலாம். மாறும்னு சொல்ல நான் சொல்ல, மாறலாம். அப்போது உண்மை இன்றைக்கு சொல்கிற உண்மை என்ன ஆயிடுச்சு? நாளைக்கு மாறும். ஆனால் சத்தியம் மாறாது. ஹலோ, Truth will be truth, but an implicated truth may change. பிரைஸ் தி லார்ட். அது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டம்தான். சத்தியம் அப்படிப்பட்டது. ஏன்னா அது சத்தியம்ங்கிறது தேவனைத்தான் சத்தியம் என்றே சொல்றது. நானே சத்தியம்னு சொல்லிட்டார். Because Jesus himself said, I am the truth. ஆகையினாலே ஒருபோதும் மாறாத உண்மைகளுக்கு பெயர் தான் சத்தியம். What does not bring any change is the truth. இப்போ கவனிங்க, அப்படிப்பட்ட சத்தியத்தின்படி according to that truth, நமது மனச்சாட்சி செட் பண்ணப்படுமானால், if our conscience could be fine tuned according to that அந்த truth, செட் பண்ணப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, what does it mean to? இந்த ஃபேன் நீ இந்த ஸ்பீடில் தான் இயங்க வேணும்னு சொல்லி அதை செட் பண்ணி வைத்திருக்கிறோம். They have kept a regulator
there to set the speed of the fan. அப்போ நீ இப்படித்தான் செய்ய வேணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் தேவ சித்தம் என்று நமது மனச்சாட்சியிலே செட் பண்ணப்படுகிறோம். So we set in our conscience what we should do and what we should not do. அதற்காகத்தான் நாம் சத்தியத்தை கேட்கிறோம். That's why we hear the truth. அப்ப கவனிங்க, அதன்படி நாம் செயல்படுகிறோம். And we act accordingly. அப்படி நாம் செயல்படுகிற பொழுது When இதை கொடுத்தவர் அந்த செயல்பாட்டை அங்கீகரித்து நமக்கு நித்தியத்திலே இடம் கொடுக்கிறார், அல்லது பரலோகத்துக்கு நாம் போறதுக்கு உரிமை உண்டாயிருக்கிறது. Then the person who gave us this truth, he will accept our deeds and make way for us to heaven. அதைத்தான் அப்போஸ்தலன் என்னன்னு சொல்றாரு? What does Paul say concerning கிறிஸ்தவ that? ஜீவியம் ஒரு கப்பல் பிரயாணம். The Christian life is a ship journey. ஆகையினாலே நாம் எல்லாரும் ஒரு நெடுந்தூர பயணத்தில் இருக்கிறோம். We are on a ship's journey. இயேசு வந்து சுக்கானை அதாவது ஸ்டேரிங் சொன்னா Jesus is taking hold of the rudder. நம்முடைய மனச்சாட்சி தான் ஸ்டேரிங். Rudder. அதை அப்படி சொல்லலாமா? சரி, கவனிங்க, சுக்கான்னு சொல்றது ஸ்டேரிங். He is holding the steering in his hand. அவர் எப்பொழுதுமே சுக்கானை பிடிச்சிருக்காருன்னு சொன்னால் நம்முடைய மனச்சாட்சியை சரிப்படுத்தி கரெக்ட் பண்ணி ஓட்டுறார். He is always guiding our conscience accordingly. கவனிங்க, அப்போது நாம் நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அதை ஓட்டுறவர் நம்மை. The Holy Spirit is leading us. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இது சில சமயங்களில் நாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறார். Sometimes the Holy Spirit convicts us of the wrong we have done. நினைவுகளை கூட இல்லை நீ அப்படி சிந்திக்கிறது தப்பு என்று சரியாக டர்ன் பண்றார். Even in our thought process we may make some mistakes which the Holy Spirit corrects. அப்போ அந்த மனச்சாட்சியில் இந்த நல் மனச்சாட்சி சிலர் தள்ளிவிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மனச்சாட்சி சொல்கிறத கேளாதபடிக்கு அதை விட்டு some people have gone away from their conscience. அதை விட்டு விடுறதுனால என்ன நடக்குது? தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தினால் அல்லது விசுவாச ஜீவியத்தை சேதப்படுத்தி கொண்டார்கள். They have caused a shipwreck to their faith's life. ஒரு உதாரணத்துக்கு, For example, இயேசுவோடு கூட இருந்தான் யூதாஸ். Judas was with Jesus. இயேசுவோடு கூட இருந்தான் பேதுரு. Peter was with Jesus. கவனிங்கள், எல்லாரும் மறுதலிச்சாலும் நாம உண்மை மறுதலிக்க மாட்டேன். If all should deny you, I will not deny you. சேலஞ்ச் பண்ணான். He challenged. ஆனா அதே சேலஞ்சில் அவன் உறுதியாய் நிற்க முடியவில்லை. But he was not able to stand firm on his challenge. அவனுக்கு ஒரு சோதனை வருகிற பொழுது, When he was tested, நீ கூட அந்த இயேசுவோடு இருந்தால் தானே? you also was with Jesus. அவரை பிடிச்சிட்டு போறாங்க, அவருக்கு என்ன ஆக போதோ தெரியல. Don't know what's going to happen to him. நீயும் அவரோடு இருந்தால் தானே? You also was with him. என்று ஒரு அம்மா சொல்றா, சத்தியமா நான் கிடையாது, நீ யாரையோ பார்த்து சொல்ற என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் எழுதியிருக்கு. Peter began to curse God and say that I do not know him. கவனியுங்கள், அப்போ அந்த அந்த மனச்சாட்சியில் அவர்கள் நிலைத்திருக்க முடியவில்லை. They could not stand fast in their conscience. ஏன்னா மனித பலவீனம் அதுதான். That is man's weakness. நாம் அறிந்த சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும். For us to be steadfast in the known truth, then the Holy Spirit should help us. மறுபடியும் சொல்கிறேன், I repeat, மனித வைராக்கியங்கள் தோற்று போய்விடும். man's jealousy or man's வைராக்கியங்கள், man's zeal may fail. அவங்க கவனிங்க, ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் இருக்கிறதே, பரிசுத்த ஆவியின் பலன். The Lord, when he gives us the spirit, the strength of the Holy Spirit, அது நம்மை ஸ்திரம்பட நடத்த பண்ணும். that will make us to be steadfast in அதே his truth. பேதுரு The same Peter, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிற்பாடு after he was anointed with the Holy எந்த Spirit, மனிதர்களுக்கு முன்பாக பயந்து கொண்டிருந்தார், அதே மனிதர்களுக்கு முன்பாக, ஏன்னா ஆயிரக்கணக்கான மனிதருக்கு முன்பாக நின்று கொண்டு பேசுறான், ஜீவாதிபதியை நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொலை செய்தீர்கள். You killed the Prince of Peace. That was his declaration after he was anointed with the தேவன் அவரை Holy Spirit. மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். God raised him from the dead. அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். We are witnesses unto that. அவ்வளவு தைரியத்தோடு சாட்சி சொன்னான். With great boldness he testified. அவன் சாட்சி சொன்னதை கேட்டு 3000 பேர் அங்கீகரித்தார்கள். அப்போது அன்றைக்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள். Hearing that testimony, near about 3000 people took baptism on அந்த the same day. உறுதிப்பாடு அவனுக்கு எப்படி வந்தது? From where did he get that steadfastness? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதினாலே வந்தது. Because he received the anointing
anointing of the Holy அப்ப Spirit. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், So you must இந்த understand, உலகத்துல எல்லா மனுஷனும் மனச்சாட்சிப்படி நடக்கிறான் தான். all the people walk according to the ஆனா conscience, எல்லாருடைய மனச்சாட்சியும் இந்த வேதத்தின்படி செட் பண்ணப்படவில்லை. but all man's conscience are not set according எல்லாருடைய to the word of God. எல்லாருடைய மனச்சாட்சியும் இந்த வேதத்தின் பிரகாரமானது அல்ல. It is not according to the Bible. ஒருத்தர் சொல்றார், One person said, அவங்க மனச்சாட்சியின்படி ஒழுங்கா நடந்தனா பரலோகத்துக்கு போறோம். if each person is going to walk according to his conscience, he can go to heaven. அப்படி மனிதன் தன்னுடைய மனச்சாட்சியின்படி நடந்ததனால பரலோகம் போறதா இருந்தா இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை, இயேசு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. If that was so, there was no necessity for Jesus to come in this earth, to suffer, to die and to raise again. அது என்றைக்கு உண்மை தெரிய வரும் என்று சொன்னால், So when the truth will be revealed, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிற பொழுதுதான் அந்த உண்மை அவர்களுக்கு தெரியும். only when they are anointed with the Holy Spirit, they will know this truth. நான் முதல்லயே சொன்னேன், As I said before, ஒரு காரியம் பொய் என்கிறது எப்பொழுது தெரியும் என்றால், மெய்யை தெரிந்ததுக்கு பிற்பாடு உண்மை என்னன்னு தெரிந்தால்தான் இது பொய், இதுவரைக்கும் நாம நம்பினது, இதுவரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டது பொய் என்கிறது தெரிய வரும். unless they know what is true, then only they will know what is false. அப்ப அருமையானவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர் என்ன? What's the foundation of a Christian's life? அபிஷேகம். The anointing. அபிஷேகம் பெற்றால் தான் சத்தியம் அவனுக்கு விளங்கும். Unless he is anointed, he will know the truth. சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது உங்களுக்கு நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் போதிப்பார்னு எழுதியிருக்கு. When the Spirit of truth comes, he will teach you unto all righteousness. அது வரைக்கும் Till such time, மனிதன் சன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணுகிறான். he is trying to walk a godly life ஒரு or a righteous life. ஒரு மதாச்சார காரியங்களையே கைப்பிடிக்கிறவன் அல்லது கடைப்பிடிக்கிறவனாய் இருக்கிறான். He is trying to follow the religious rites. ஆனால் பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்த பொழுதோ, When he receives the Holy Spirit, தேவ சித்தம் என்னவோ தேவனுக்கு பிரியம் என்னவோ அதன்படி நடக்கிறதுக்கு தைரியம் கொள்கிறான். then he has the courage or the boldness to do according to God's will and God's word. நீங்கள் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். You just think what kind of an experience you're going through. அடுத்தது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு தேவ ஆவியானவர் போதிப்பார். The Spirit of God will teach you what you should do the next thing. இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளி விடுகிறதுனாலே, Because some have rejected this conscience, கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, there's a small hole in the ship. என்ன பண்றோம்? What we do? அநேகர் செய்யறது என்ன தெரியுமா? What all the people உள்ளே do? வருகிற தண்ணியை வலிச்சு வலிச்சு வெளியே ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டா கப்பல்ல தண்ணி முழுகிரும். So they will try to drain out the water that is in the ship. அது தண்ணி நிறைந்து விட்டால் கப்பல் முழுகி விடும் என்பது If the தெரியும். ship is going to fill with water, it's going to sink. அதனால என்ன செய்றாங்க? So what they are doing? தண்ணி அள்ளி அள்ளி வெளியே ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள். They're just draining out the water that is in the ship. வாழ்க்கை முழுவதும் இதேதான் போராட்டம் This அவர்களுக்கு. is what they keep doing throughout their life. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? What they should do? முதல்ல ஓட்டையை அடைக்க வேண்டும். They should put a block to that hole. ஓட்டையை அடைத்து விட்டாலே Unless they block the hole, தண்ணீர் வருகிற அபாயத்திலிருந்து மன நிம்மதி வந்துவிடும். they can prevent the water from entering the ship. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அல்லது கொஞ்சம் சௌகரியம் போல தண்ணி இருக்கிற தண்ணியை வெளியேற்றலாம். And after some time, they could just drain out the water. அப்போ ஓட்டையை அடைக்க வேண்டும். They should block the hole. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொன்னால், To be more நமது clear, மனச்சாட்சியை சரிபடுத்த வேண்டும். we should correct our conscience. சரிபடுத்தி கொண்டால், Unless we correct our conscience, இப்ப பாருங்க கப்பல் முன்னேறி போகும். இல்லாவிட்டால் இது என்ன அதாவது கரைக்கு போக வேண்டிய கப்பல் தரைக்கு போய்விடும். if not, the ship that should reach the shore will get stuck inside. கவனியுங்கள், கரைக்கு போகிற கப்பல் தரைக்கு போகுதுன்னா முழுகி போச்சுன்னு அர்த்தம். Which means instead of reaching the shore, it will sink. இப்போ உங்களுக்கு எப்படியோ நான் எதை சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு முற்றிலும் புரிகிறது. You will be able to understand what I'm trying to say. இந்த கப்பல் பயணத்தை கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஒப்பிட்டு அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். Paul the apostle is referring to Christian life as a ship journey. அப்போஸ்தலனாகிய பவுல் போகிற ஒரு கப்பல் பிரயாணத்தை இன்றைக்கு நாம சிந்திக்க போகிறோம். We are going to see the ship journey அந்த of Paul. பிரயாணத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து போகிறது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்கிறதை புரிய வைக்கிறது. That will be helpful for us to understand our Christian life. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசியுங்கள். அவன் ஆசோ பட்டணத்தில் எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விடம் விட்டு போதும். And we went before to the ship and sailed unto Assos, there intending to take Paul in. For so had he appointed, minding himself to go afoot.
And when he met with us at Assos, we took him in and came to Mytilene. எப்படியோ இப்பொழுது கப்பல் பயணம் போகிறதான இந்த பவுல் அனுபவித்த சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். We are seeing a few experiences of Paul in a ship journey. ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தார். He was wanting to go on the shore to Assos. கப்பல் ஏற தீர்மானமாயிற்று. It was decided to board the ship. ஆனா இவர் இப்ப எப்ப போறாரு? கொஞ்சம் கரை வழியாய் போறார். Now he is walking on the shore. தரை வழியாய்ங்கிறது வேற, கரை வழியாய்ங்கிறது வேற. It's walking on the shore. தரை வழியாய்ங்கிறது கடற்கரை பக்கம் இல்ல, கரை வழியாய்னா கடற்கரை பக்கமாகவே போறது. It's going just on the shore and not this side. அதனால கவனிங்க. So pay attention. அப்போ கடல் பக்கத்துல தான் இருக்குது, கப்பல் போக போற அதே பாதை தான், ஆனா இவர் தரை வழியா போறார். He was just going along with the ship on the shore, walking. எது வரைக்கும் போறாரு? How far? ஆசோ வரைக்கும் போகிறார். ஆசோ பட்டணம் வரைக்கும் போகிறார். As far as Assos. கவனிங்க, இந்த ஆசோ என்று சொன்னால் Assos means ஒட்டிக்கொள் அப்படின்னு அர்த்தம். Stick together, join together. அப்ப கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேகர் கூட வர்றாங்க. There are many people who are coming along with us. அவங்க எல்லாம் எங்க ஏறணும்? தரை வழியா வர்றாங்க. They are coming on the shore. எங்க ஏற வேணும்? Where they should join. ஆசோ பட்டணத்துல ஒட்டிக்கொள்ள வேண்டும். They should come and join at Assos. கிறிஸ்தவ ஜீவியமே ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்றதுதான். Christian life is joining with one another. கிறிஸ்தவர்களோடு கூட சேர்ந்து ஒட்டிக்கொள்கிறது. Joining along with other fellow ஏன்னா Christians. கப்பலில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து தான் நம்ம போயாக We வேண்டும். have to go along with the ship. அப்போ ஒவ்வொருத்தரா சேர்ந்து கொள்கிறார்கள். So they are coming and joining one by one. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். And those who are being saved was joined to the church. அப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களோடு கூட ஒட்டிக்கொள்கிறது. So joining with fellow Christians. அப்போஸ்தல காலத்துல அனுதினமும் சபையிலே வந்து ஒவ்வொருவராய் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். And the people were added to the church daily. இப்பொழுது பயணம் போகிறது. Now the journey is starting. இந்த பயணத்தை குறித்து அப்போஸ்தலன் எழுதுகிற போது 2 கொரிந்தியர் 5:17 In 2 Corinthians chapter 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் if a person is in Christ, அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று he சொல்லப்பட்டிருக்கிறது. is a new creation. அதாவது புதிய சிருஷ்டி என்று சொன்னால் New creation means ஆழம் இப்படி வெளியே மாத்துறதில்ல, வெளியே இருக்கிற ஆளை மாத்துறதில்ல. it is not the change in the outward appearance. உள்ளே இருக்கிற ஆளை மாற்றுகிறது. The inward man is being transformed. கொஞ்சம் கவனிங்க. Pay attention. இப்போ ஒருத்தர் மரித்து போனார்னு வச்சுங்க. Supposing a person dies, அவரை படுக்க வச்சிருக்கும் பெட்டியில. you just kept him in the box. ஐயோ போயிட்டீங்களே. Oh, you're gone. இவ்வளவு நாளா எப்படி எல்லாம் So long he was alive. எங்களை விட்டு போயிட்டீங்களே. You departed from us. எங்களை விட்டு போயிட்டீங்களேன்னு அவரை பார்த்துட்டே தான் அவருடைய சரீரத்தை பார்த்துட்டே தான் சொல்றோம். We are looking at the corpse and saying these அவர் things. அங்கதானே இருக்கிறாரு. He is still there. ஆனா என்ன சொல்றோம்? But what we say? போயிட்டீங்களே, எங்களை You விட்டு went away போயிட்டீங்க. from அப்ப us. அந்த பொருள் என்ன? The meaning is அந்த சரீரத்தை விட அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் முக்கியம். more than the physical structure, the life that is in that is more important. ஆகையினால ஒருவன் கப்பல் ஏறிட்டான் அல்லது இந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டான்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஜீவன் புதுப்பிக்கப்பட்டது. If a person is going to be linked with the other person, then his life should change. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கான்னா என்ன அர்த்தம்? If it may, what we say when a person is in Christ is a new அவனுடைய creation. சரீரத்துல மாற்றம் இல்லை. There's no physical change. அவனுடைய உள்ளான மனிதனிலே மாற்றம் வருகிறது. His inner man is being transformed. இதுவரைக்கும் அவர் நம்பியிருந்த மூட நம்பிக்கைகளை விட்டுவிட்டு He leaves all his blind beliefs. இப்ப ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள்ளே வருகிறார். He is coming into the blessed hope of life. ஆனா அதே மனுஷன் தான். The same person. அதே மூக்கு மொழி, அதே நிறம் குறி எல்லாம் அதேதான். His outward appearance is just ஆனா as it உள்ளான is. மனிதனோ புதியதாக்கப்படுகிறான், புதிய சிருஷ்டி ஆகிறான். But his inner man is being changed or is being அதைத்தான் அப்படி transformed. சொல்லப்பட்டிருக்கிறது. That's what is being said there. அடுத்ததாக கவனியுங்கள். Secondly, அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது இல்ல இல்லம்மா அந்த பட்டணத்தில் Mytilene. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Mytilene. கவனியுங்கள். மித்திலேனே என்று சொன்னால் Mytilene means சுயாதீனம் என்று அர்த்தம். it speaks of liberty or independence. எந்த மனிதனையும் ஆண்டவர்
கம்பல் பண்ணி அடக்கி ஒடுக்கி நீ அடிமைப்படுத்தி செய்யறதில்ல, வான்னு சொல்றதில்ல. God never makes anybody a slave to obey to his words. கவனியுங்கள், அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறார். God gives him a liberty. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னே வைக்கிறேன். I've kept life and death before நீ you. எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை தெரிந்து கொள். Whatever you want to choose, you can choose. ஜீவனுக்கு போகிற பாதை கொஞ்சம் இடுக்கமும் வழி நெருக்கமானது தான். The way to life is a bit narrow and a little bit tight. எதுக்கு போற? Destruction. கேட்டுக்கு போகிற பாதை விசாலமாய் இருக்கிறது. But the way to destruction is broad. இதை தெரிந்து கொள்கிற பொறுப்பு உன்னுடையது. It is your responsibility to choose what to know. என்னன்னு நான் சொல்லிட்டேன். I've given you the instruction. முடிவு என்னன்னு சொல்லிட்டேன். I've told you the end of it. நீ எந்த பாதையில போய் கொண்டிருக்காய் உனக்கே தெரியும். And you know in which path you're going. அப்போ எதிலே போகிறது என்கிற தீர்மானம் எடுக்கிறதும் அதிலே போகிறதும் உன்னை பொறுத்தது. But you should take the decision in which path you desire to go. கிறிஸ்தவ ஜீவியத்தை பாருங்கள், ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிறதில்லை. He never brings us into bondage. சுயாதீனமாக அவரை பின்பற்ற பண்ணுகிறார். He is wanting them to follow him at liberty. நாம் பின்பற்ற காரியத்தை பற்றிய உண்மையை, தாற்பரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார். He makes us to understand the principles of truth. அதற்கு பிற்பாடு என்னை பின்பற்று. After that you follow. கவனியுங்கள் அன்பானவர்களே, அப்போ Dear people, நாம் எப்படிப்பட்ட அஸ்திபாரமுடையவர்களாய் அல்லது சத்தியத்தில் நடக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So what kind of a truth you are following in and how strong is our Christian foundation? மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால், If they came to Mytilene, சுயாதீனம், யாரும் அவங்கள கம்பல் பண்ணல. nobody compelled them. They had the liberty to do according சில to. சமயத்தில் சிலர் வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. Some people might have got saved after they were healed. அவங்க எதுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? Why they accepted Jesus? சுகமாகணும், உயிர் பிழைக்க வேணும்ங்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டாங்க. They should get their healing, because of that they got ஆனா saved. அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு After joining the group, அவர்களுக்கு உண்மை அறிய அறிய அவங்களுக்கு தெளிவு வருகிறது. after they know the truth, then they begin to understand what நான் தீர்மானம் எடுத்தது நான் செய்கிறது சரியே என்கிறது தெரிய வருகிறது. So what I do is right according to God's word. அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல என்ன செய்து கொண்டிருந்தார்? What was Paul doing before? கிறிஸ்தவர்களை கண்டா அடிக்கிறது, உதைக்கிறது, சிறையில் போடுறது, சித்திரவதை பண்றது அவர் செய்து கொண்டிருந்தார். He was persecuting the early Christians, putting them in prison and scourging them. உண்மை தெரியாத பொழுது, When he did not know the truth. உண்மையை சொன்னா அவன் ஏன் அப்படி பண்ணினான் என்று சொன்னால், Why he did that? அவருக்கு இருந்த பக்தி வைராக்கியம், The zeal that he had towards அந்த பக்தி God. வைராக்கியத்தின் நிமித்தமாக Because of that zeal, அவர் கொண்டிருக்கிற பக்திக்கு மாறாக இருக்கிறவர்களை அவர் தண்டித்தார். so he was trying to punish those who were contrary to his religion. ஆகையினாலே அவர் அப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவராய் இருந்தார். So he went against the Christians. ஆனால் கிறிஸ்துவை அவர் சந்தித்த பொழுதோ, When he met, கிறிஸ்து அவருக்கு தரிசனமானதுக்கு பிற்பாடோ, when the Lord appeared unto him, அவர் உண்மையை அறிந்து கொண்டார். he was able to know the truth. மெய்யான தெய்வத்தை கண்டு கொண்டார். He found the true God. இப்ப அந்த தெய்வத்துக்காக, அந்த தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்க தன்னை அர்ப்பணம் பண்ணினார். Then he submitted his life to give it unto the Lord. அப்ப எதை அழிக்க தேடினானோ அதையே கட்டினேன் என்று சொல்லுகிறார். So what he wanted to destroy, he started building கிறிஸ்தவ again. ஜீவியத்திற்கு உண்மையை நாம் அறிய அறிய, As we keep knowing the Christian truths, எதை இடிக்க துணிந்தோமோ அதையே கட்ட துணிகிறோம். what we wanted to destroy, that we begin to build again. அப்போ நம்முடைய ஜீவியத்திலே நாம் போகிற பாதையிலே, In the path that we go, எவ்வளவு சத்தியத்திலே நாம் உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். in what all truths we are being knit together. அப்போஸ்தலர் நடபடிகள் இல்ல 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தால், Chapter 2, வாசித்து போறதுக்கு நேரம் இல்லை, 13-14. கவனிங்களேன். Pay attention. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படி சொல்லுகிறார். சரி, அதை வாசிச்சிருங்க. Peter says, மற்றவர்களோ ஆ. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 வருவரும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. சத்தியத்தை விளங்க பண்ணி
There, Peter is revealing a truth. நாம் நம்பி இருக்கிற நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொல்லி வைத்தார்களோ அதன்படிதான் இவர்கள் பரிசுத்தாவியை பெற்று இந்த மாதிரி பேசுகிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார். So what the early prophets had prophesied, that is being fulfilled today, that these people are being filled with the Holy Spirit. இந்த சுயாதீனத்தினுடைய மேன்மை என்னன்னு அவர் விளக்கி சொல்றார். He is explaining what is liberty in அந்த Christ. சுயாதீனமும் தேவனுடைய வாசனத்தின்படி இருக்கிறது என்கிறதையும் சொல்லுகிறார். And he is proving to the people that this liberty is in Christ Jesus. இதை குறித்து முன்னாலேயே தீர்க்கதரிசிகளால் சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். He is just calling to remembrance that all this was prophesied by the prophets in the early days. ஆனால் அருமையானவர்களே, Dear people, அதில் இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள we வேண்டும். must understand one more thing. பீலையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். There was a prophet by the name Balaam. அவன் என்ன பிரசங்கம் பண்ணான் தெரியுமா? You know what he preached? தெளிவாக ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுத்தான். He testified about God. பாலாக் ராஜா அவனை அழைத்து, The king Balak called அவனுக்கு him. வீடு நிறைய பொருளை கொடுக்கிறேன், பொண்ணு பொருள் எல்லாம் தர்றேன்னு சொன்னாலும் He promised to give Balaam all this property and more than half of the kingdom. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? பாலாக் ராஜாவே, He told Balak, நீ சொல்ற மாதிரி, நீ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஜனத்தை நான் சபிச்சு அவங்களுக்கு ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. I cannot go against this people to prophesy something wrong against them. நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றும் நான் சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபிக்கிறார் என்று நீர் அறிந்திருக்கிறீர். You know that the people whom I bless is blessed by God and the people whom I curse is cursed by God. ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா? Do you know one thing? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனத்தை சபிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. The people who are blessed by God, you cannot do anything, you cannot bring a curse on them. இப்போ பின்ன என்ன செய்யலாம் அப்படின்னு ரகசியம். So he is asking Balaam, what should I do? சில அதிகாரிகள் கை கவரை மேலே வாங்க மாட்டாங்க, கீழே வாங்குவாங்க பாருங்க, அது மாதிரி. Some people will not take the bribe openly. They will take it underhand. இப்போ இந்த பாலாக் ராஜா என்ன சொன்னான் தெரியுமா? What did Balak say? என்ன செஞ்சா அந்த ஆண்டவரே அவங்கள அழிப்பார். What if I do, will God bring a curse or punishment on his people? அதாவது Like, ஆண்டவருக்கு பிடிக்காத 3 காரியம் இருக்கு. there are 3 things that is not pleasing unto God. ஒன்று, அவர்கள் விக்கிரகத்தை சேவிக்க கூடாது. They should not worship idols. இரண்டாவது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. They should not eat what is offered to idols. மூன்றாவது, அவர்கள் வேற ஜாதி ஜனத்தோட கலக்கக்கூடாது. They should not intermingle with other nations. இந்த மூணுல எதை செய்தாலும் தேவனுக்கு கோபம் அவங்க அந்த ஜனத்தை அழித்திருவார். If they could do any of these 3 things, God's wrath will come on them. பாலாக் ராஜா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். Balak knew about it. இது போதும் எனக்கு This is sufficient. என்று சொல்லி என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்து வருகிறார்களே, கானானை நோக்கி போகிறார்களே, When the people of Israel were going towards Canaan, எல்லாரையும் அழைத்தான். he called them. வாங்க வாங்க வாங்க, எவ்வளவோ தூரத்திலிருந்து எங்க தேசத்தின் வழியா நீங்க You வந்திருக்கிறீங்க. are coming from a far country and passing through my land. நான் இந்த அலைச்சல்ல பார்க்கிறது எனக்கு மிகுந்த மனஸ்தாங்கலாம் இருக்கிறது. It's very distressing for me to see உங்களை this. சந்தோஷப்படுத்தும்படியா எங்க தேசம் வரைக்கும் வந்திருக்கிறீங்களே, You have come to my country. அதனால உங்களை சும்மா விட முடியாது, வாங்க உங்களுக்காக ஒரு விருந்து பண்றேன். I give you a feast. ஒரு நல்ல இது என்ன ஆட்டம் பாட்டம், அது என்ன கலியாட்டம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் நீங்க பார்த்து ரசிக்க வேணும். You can see the entertainment. 40 வருஷமா நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மை கண்டதுண்டா? For more than 40 years you're in the ஒரு wilderness. சந்தோஷமான நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்ததுண்டா? There was no happy incident in அப்படி your ஒரு life. சாப்பாடு தான் சாப்பிட்டதுண்டா? Did you have good food? வாங்க வாங்க என்று சொல்லி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தான். He gave the food that was offered to the idol. ஆடல் பாடல்காரிகளை கொண்டு வந்து அவர்களை சந்தோஷப்படுத்த பண்ணினான். He made the people, the females, to dance before them. நீங்கள் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் சொன்னான். And he permitted them to get married. ஆகையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது புறஜாதியாரோடு கலந்தார்கள். So the people of Israel விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டார்கள். They ate what was offered to idols. இப்ப தேவ கோபம் எழும்பினது. Now the wrath of God fell upon them. ஒரே நாளிலே 24,000 பேர் செத்தார்கள். Nearly 24,000 people died on one day. உங்களுக்கு புரிகிறதா? இந்த பாலாக்கு அதாவது ராஜா தந்திரமாக இவனிடத்துல சரக்கை வாங்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அழிகிறதுக்கு காரணமான காரியத்தை Very deceptively he got the information from Balak
and destroy the people of இப்ப இந்த Israel. பீலையாம் தீர்க்கதரிசியும் கூட பாருங்கள், நேர்முகமாய் அவன் ஒன்றும் தவறான போதகம் பண்ணவில்லை. Outwardly he did not preach anything ஆனால் wrong, மறைமுகமாக but inwardly அழிவுக்கு ஏதுவான காரியத்தை சொல்லி he showed them the way for their destruction. அன்பானவர்களே, Dear people, அப்போ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம். it is really a privilege that God has given us to understand the right truth. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், If the பாகால் Lord- தெய்வமானால் பாகாலை If பின்பற்றுங்கள். Jehovah is God, believe him. If Baal is God, then trust him. அப்படித்தான் மோசே 40 நாள் சீனாய் மலை மேலே ஜெபம் பண்ண போயிட்டார். Moses went and prayed for 40 days on இப்போ Mount Sinai. இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க, All the people got ஆரோனை together. பிடிச்சாங்க. They caught hold of Aaron. நீ மோசையோட இருந்தவன் தானே, You was with Moses. இப்போ மோசேக்கு என்ன நேரிட்டதோ தெரியாது, We don't know what happened to நீ Moses. ஒண்ணு பண்ணு, You do one thing. நாங்க எல்லாரும் எங்க நகை நட்டெல்லாம் கொடுக்கிறோம், We will give all our nut and gold. நல்ல தங்கத்திலேயே ஒரு சாமியை பண்ணு, Make a God for us out of gold. அதை நாம எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம். We'll worship that. அப்படியே எல்லா அம்மாமார்கிட்டையும் தங்கத்தை வாங்கினார்கள். He took all the gold from them. நாங்க சொன்னா ஒன்றும் கழட்ட மாட்டாங்க, வேற யாராலும் என்னத்துக்காலும் சொன்னா கழட்டிடுவாங்க. சரி கவனிங்க, கழட்டிட்டாங்க, They removed all the எல்லாம் gold. கொடுத்தாங்க. They gave it. இவன் பாருங்க அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து விட்டான். He fashioned it into a calf. இவைகளே நமக்கு முன் செல்லுகிற தெய்வங்கள். This is the God that will go before us. கவனிங்கள், Pay attention. மலை மேலிருந்து மோசே வந்தான், Moses came from the mountain. He saw. கோபம் வந்தது. He was angry. அந்த கன்றுக்குட்டியை தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கி அதை தண்ணீர்லையும் கரைச்சு வச்சிட்டார். He just ground it in the pounder and made இவர் mixed it in the கற்பனை water. பலகைகளை பெற்றுக்கொண்டு வந்ததையும் உடைச்சு போட்டார். He broke the tablets that he had எப்படி received அதற்கு from God. பிற்பாடு கற்பனை பலகைகளை தேவன் மறுபடியும் கொடுத்தார். Again, the Lord gave him the 2 tablets இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். and he led the people of ஆனா Israel. இங்க என்ன நடந்தது? But what happened here? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? Who is on the Lord's side? அவனெல்லாம் அவன் சகோதரன், அதாவது அவன் விக்கிரகத்தை சேவிக்கிறவனா இருந்தா அவன் சகோதரனாக இருந்தாலும் பாராதபடிக்கு வெட்டி விட்டு If he is a person who is an idol worshipper, even if it is to be your brother, you should kill him. இப்போ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறேன் என்று ஒரு கூட்டம் வந்தார்களே, There was one group. லேவியர். The one group that came for the Lord அந்த was the லேவியரை Levites. தான் ஆண்டவர் தனக்கு ஊழியம் செய்யும்படியாக நியமித்து வைத்தார். அந்த லேவியர் கோத்திரம் தான் அதற்கு And பிற்பாடு the வழி tribe- வழியாக ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்ய And the தொடங்கினார்கள். tribe of Levi was chosen to do the work of God, to be the priests and ஆராதனை to receive முறைகளை the செய்ய tithes தொடங்கினார்கள். and to worship the Lord. அப்ப கவனியுங்கள், Pay attention. இப்படி காரியம் இருந்து நமது மனச்சாட்சி ஆண்டவர் சுத்திகரித்து The Lord wants to clear our conscience. கர்த்தரை ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடுகிறதல்ல, It is not seeking the Lord for some. மனப்பூர்வமாக அவரை தேடவும், We should seek the Lord wholeheartedly அவரை சேவிக்கவும், and to serve Him, நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். and we should commit or yield அப்படி ourselves. செய்வோமானால், If we could do that, அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு அவருடைய திருவுள சித்தத்தை சரியாய் காண்பித்து கொடுக்கிறார். then the Lord will make known to us His perfect will. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் Acts 21, 13-14 வசனத்தை வாசிங்க. 13-14. அதற்கு பவுல், ஆ, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? ஆ. எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, ஆ. மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆ. அவன் சம்மதியாதபடியினாலே ஆ. கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த பட்டணத்தில் வந்தாங்கல்ல, மித்திலேன பட்டணத்துக்கு வந்தவங்க When they came to Mytilene, அதற்கு பிற்பாடு ஒரு தீர்க்கதரிசியின் வீட்டுக்கு போறாங்க, பிலிப்பு தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு போறாங்க. they are going to Philip's house. கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. They are staying there. என்ன கொஞ்சம் கவனிங்க. Pay attention. அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா காற்றடிச்சா போகிற படகு இருந்தது. Yes. In those days, the ship was driven according to the wind. இந்த காலத்துல போல என்ஜின் படகுகளா, என்ஜின் கப்பல் அந்த Not மாதிரி like எல்லாம் today கிடையாது. that is moving according to mechanical power. அதாவது பாய்மர கப்பல்கள் அந்த காலத்தில் இருந்தது. Then in those days, the ships were moving according to wind's எந்த direction. பக்கம் காற்றடிக்குதோ அதுக்கு எதிர் திசையில் போவாங்க. இப்போ மேற்கு திசையிலிருந்து காற்றடித்தால் கிழக்கு நோக்கி இருக்கிற நாடுகளுக்கு போவார்கள். If the wind is going towards the western side, then the ship will move towards the east. கீழ் காற்று வீசினால் மேற்கு திசையில் இருக்கிறதான நாடுகளுக்கு If the போவார்கள். south wind blows, then they will go towards the north. வாடை காற்று வீசினால் தென்பகுதியில் இருக்கிறதான தேசங்களுக்கு போவார்கள். If it is the north wind, they will go to the south. இப்படி அதாவது கப்பல் வழி பயணங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. The ship's journey was done கொஞ்சம் accordingly. குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்காக துடுப்பு வலிப்பார்கள். They will have the oars
to draw the இந்த to பாய் மரத்தை எல்லாம் அந்த பாய் மர சேலைகள் எல்லாம் இறக்கிட்டு They will துடுப்பு remove- வச்சு அந்த திசையை திருப்பி கொள்வாங்க. they will remove the sails and use the oars to turn or direct the ship. அப்படி கொஞ்ச காலம் காற்று இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிற காலம் வரைக்கும் 3 மாசத்துக்கு தங்கி இருக்க வேணும். அப்படி They'll தங்கி have to இருந்தாங்க. wait till the winds are favorable. அப்போ இந்த தீர்க்கதரிசியா இருந்த பிலிப்பினுடைய வீட்டுக்கு போனார்கள். So they went to Philip's house. அங்கே தங்கி இருக்கிற பொழுது When they were there, அங்க இன்னொரு தீர்க்கதரிசி வருகிறார், அகபு என்கிற தீர்க்கதரிசி. there was another prophet there by name Agabus. அவர் இந்த பவுலுடைய கச்சைகளை எடுத்து அப்படி கட்டிட்டு சொல்றாரு, He took Paul's girdle and bound himself இந்த with it. கச்சைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானதோ To whomever this girdle அவன் belongs, இங்கே எருசலேமுக்கு போனா அவன் இப்படி கட்டப்படுவான். if he goes to Jerusalem, he will be bound like that. ஆகையினாலே என்ன செய்ய வேணும்ங்கறதை நீங்க யோசித்துக் கொள்ளுங்கன்றான். So you just think what you should do அவர் further. தீர்க்கதரிசனம் சொன்னா தப்பாமல் நடக்குமா? And if he prophesied, it never went wrong. அதுவும் அவர்கள் எல்லாருக்கும் And தெரிந்திருக்கு. they knew it. ஆகையினால எல்லாரும் என்ன சொல்றாங்க? So what they're saying, பவுலே நீ கட்டாயம் எருசலேமுக்கு போக கூடாது. so they were trying to hinder Paul from going to ஆனா பவுல் Jerusalem. சொல்றா இல்ல இல்ல நான் போகணும். But somehow Paul says I must go. இல்ல இல்ல வேண்டாம், நீ போனா இப்படி கட்டப்படுவாய், இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி If you go to Jerusalem, you will be bound like அவர் this. சொல்றதெல்லாம் தப்பாமல் நடக்கும். So whatever he prophesies ஆகையினால நீ comes. போக வேண்டாம். So you don't go there. ஆனா கவனிங்க, But இவர் pay என்ன attention. சொன்னார் தெரியுங்களா? You know what he said? நான் அங்க போனா சாகிறதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் போறேங்கிறார். Even if I am to die, I am prepared to go to Jerusalem. கவனிங்க, Pay attention. 12வது வசனத்தை வாசிங்க. என்னாச்சுமா? 21 Then Paul answered, what many to weep and to break my heart, for I am ready not to be bound only, but also to die at Jerusalem for the name of the Lord Jesus. நீங்கள் அழுது என்னுடைய இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக எருசலேமுக்கு போனா இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் மரிக்கிறதா என்றார். இருந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்னு சொல்றான். For I am ready not to be bound only, but also to die at Jerusalem for the name of the Lord Jesus. 14வது வசனத்தை பாருங்க. And verse அவன் 14. சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று. இருங்க, இன்றைக்கு அநேகருக்கு இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு தெரிஞ்சா கூட, when some people know that this is the true will of God, ஆனா தீர்க்கதரிசியே சொல்லிட்டானே. the prophet said, ஆனா இவர் சொல்ற தீர்க்கதரிசனம் தப்பாம நடக்கும், அதையும் அவங்களே தான் சொல்றாங்க. and what he prophesies truly comes to ஆனா என்ன pass. சொல்றாங்க? But what they நீர் அங்க say, போக வேண்டாம், you should not go there. நீர் போனால் இப்படி கட்டப்படுவீர் என்று If you தீர்க்கதரிசி go to சொல்றான். Jerusalem, you will be bound. ஆனால் பவுல் தான் கரெக்டா சொல்றாரு, Paul says, நான் கட்டப்படுறதுக்கு மட்டுமல்ல சாகிறதுக்கும் ஆயத்தமாக I இருக்கேன். am prepared not only to be bound, but to die அவன் also. சம்மதியாதபடினாலே தேவ சித்தமாகட்டும். Because he did not consent, they said, let the will of the Lord be done. நம்மால முடிஞ்ச வைத்தியம் எல்லாம் பார்ப்போம், We'll try all the medicines, முடியலன்னா கர்த்தருடைய சித்தமாகட்டும். and after that we'll say, it's the will of God. முதல்லயே கர்த்தருடைய சித்தமாகட்டும்னு சொல்லிட்டா எவ்வளவோ காசு மிச்சம். We could have saved a lot of money if you said, let the will of the Lord be done before. செலவெல்லாம் பண்ணினதுக்கு பிற்பாடு தான் இப்போ Only after spending all the money, then we begin to say it's the will of God. ஏன்னா Why? நமக்குள்ள ரெண்டு சித்தம் போராடிட்டு இருக்குது. There are always two wills ஒன்று conflicting each other. ஒன்று சுய சித்தம், One is the self will, இன்னொன்று தேவ சித்தம். and the other one is God's will. இந்த சுய சித்தம் எப்ப வேலை செய்யுதுன்னா, When the self will show its face, இன ஜன பண ஆதரவு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். as long as you have all the worldly இதுக்கு desires. மேல இனி ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு திராணி இல்லைன்னுட்டா If we say that we don't தேவ have, சித்தம் நடக்கட்டும். then we'll say, let the will of the Lord be done. எல்லா விசுவாசியும் இப்படித்தான் செய்துட்டு இருக்கோம். All the believers have this problem. அன்பானவர்களே, அப்படி அல்ல. It is not like that. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றார், நான் அங்க போனா சாகிறதா இருந்தாலும் சரியா, அதான் தேவ சித்தம். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொல்றீங்க, அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி நடக்கட்டும்ங்கறார் அவர். Let it happen according to the prophet. I am not prepared to die. I am not prepared to be bound. I am prepared to die also. ஆனால் அங்கே போனால் When he goes அவர் there, கட்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். it was true that he was ஆனால் bound. சுவிசேஷம் பிரபல்யமாகிறதுக்கு அவருடைய கட்டுகள் வந்தது. But his chains were a way to open the gospel அவரை there. ஜெயில்ல போட்டது உண்மைதான். They put him in prison. ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? You know what he was there? ஜெயில்ல இருந்து கொண்டு From the jail. கழித்துன்னுட்டு இருக்கல. He was not eating. அவர் நிருபங்களை எழுதினார். He started writing the epistles. ஆறு வேகமாய் தண்ணீர் அதாவது தண்ணீர் வந்து கீழ் நோக்கி பாயுதுன்னு வெச்சுங்களேன். Supposing the river is flowing downwards, அந்த ஆற்றை தடுக்கிற பொழுது when you try to prevent it, தண்ணீர் தேங்குகிறது.
the water stops அப்ப there. அந்த தடுக்கிற அணையை கூட உடைக்கிறது. It will break the dam that is there. ஆகையால ஸ்ட்ராங்கா அணையை கட்டிடுறாங்க. They put a strong building. எத்தனை நாளைக்கு கட்ட முடியும்? How long can you do it? கவனியுங்கள். அப்போ ஞானம் பெற்றவங்க அதெல்லாம் கட்டி பார்த்து உடஞ்சு போயிருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க? வாய்க்கால் பிரிச்சு விட்டாங்க. They started making distributaries. போதுமான அளவு தேக்கலாம். You can ஆனால் முழுவதும் தேக்க முடியாது. You cannot take the whole lot inside. வாய்க்கால் பிரிச்சு விட வேண்டும். You have to make distributaries for that. அணையும் பாதுகாப்பு தேவையான தண்ணீர் Then only you can prevent the dam and also have the water flow. அதே போல பவுல் சிறையில போட்டதனால அவனை ஒன்றும் செய்ய முடியல. Because they put Paul in the prison, they could do nothing. தேவ மனுஷன். He is a man of God. அவன் உட்கார்ந்து கொண்டே From the way he was seated, வெளியில போய் தான் பிரசங்கம் பண்ண முடியாது. he could not preach outside. உட்கார்ந்து கொண்டே கடிதத்தின் மூலமாக எழுதினான் பிரசங்கம். By letters he was sending messages. அது 14 நிருபங்களை எழுதினான். 14 epistles. அதுதான் இன்றைக்கு நமக்கு பிரசங்கம். And that is what is today's message. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேதம். It is the Bible for the அதுதான் Christians. சபைக்கு நடத்திப்பு சட்டதிட்டம். That is the leading and the law for அவனுடைய the church. ஊழியம் வந்து சிறைப்படுத்தப்பட்டதனாலே என்ன சொல்றது சிதைந்து போகவில்லை. His ministry did not stop because he was put in the prison. அவர் சிறையில போடப்பட்டாலும் He was though in the prison. ஊழியம் விரிவடைந்தது. His gospel, I mean his ministry spread. பாருங்க எத்தனை 1000 மைல்களுக்குனாலும் பரவுச்சு. How many thousand miles that 2000 spread? வருஷம் ஆகியும் அது இன்னும் பிரசங்கிக்கப்படுகிறது. Even after 2000 years it's செய்தி being preached. தேவ மக்களுக்கு போய் சேருகிறது. It's reaching the people of God. ஆகையினாலே கர்த்தர் எதை செய்தாலும் தேவனுடைய திருவுள சித்தத்தின்படியே செய்கிறார். So whatever the Lord does, he does according to his will. அப்ப நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். We must understand that. கவனியுங்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். The people were included in the church, those who were being saved. நேரம் ஓடி விட்டபடினாலே முடிக்கிறேன். I'm concluding because time is up. ஒரு காட்டிலே மரத்தை வெட்டினால், If you chop a tree in the forest, அந்த மரம் அங்கேயே கொஞ்ச நாள் கிடக்கும். it will be there for some time. அல்லது அதை எடுத்துக்கொண்டு வந்து தச்சனுடைய பட்டையில போட்டுருவாங்க. Or they will give it to the carpenter to make அது something. காஞ்சிட்டு கிடக்கும். It will get dry. என்ன வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வீணா இங்க வெட்டியா போட்டுருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. It will not be as though vain it is kept there. அதை காய வைக்கிறதுக்கு நோக்கம் இருக்கிறது. There is the purpose for letting the wood to dry. முதல் காரியம், The first thing அது is காஞ்சதுன்னா மேல இருக்கிற பட்டை உறிஞ்சிரும். the bark on the top side will get removed. அந்த பட்டையோடு கூட அளவு போட்டால் நாளைக்கு பட்டை என்னாகும்? அதாவது அந்த மரத்தை விட்டு பிரிந்து விட்டால் அளவு குறைந்து விடும். If you are going to measure the wood along with the bark at a later stage, you will find something wrong with it. பச்சை மரத்தினுடைய அளவு வேற, அது காஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் அது காஞ்சு தான் தீரும், வேற வழி இல்லை. Yes. அப்போ காய்கிற பொழுது அந்த மரம் நல்லா உலர்கிற பொழுது அது காய்கிற பொழுது அதனுடைய அளவு வித்தியாசப்படும். There will be a difference in the size after the wood dries. அதனால அதை காய வைப்பார்கள். So they make it dry. இன்னும் என்ன சொன்னா, இந்த மரத்தினுடைய தோல் அல்லது பட்டை உறிஞ்சாதான், Unless the bark is removed, கவனிங்க, உறிஞ்சாதான் அது என்ன மரம்னே தெரியக்கூடாது. they will not know what wood it is. சில பேர்த்துக்கு அந்த பட்டை இருக்கிறாலும் இது என்னென்ன மரம்னு, ஜாதி பட்டை, வேற ஒன்றும் இல்லை. அது உரிய வேணும். அது இருக்கிற வரைக்கும் அது சரியா பயன்படாது, அதை பயன்படுத்த மாட்டாங்க. As long as you are going to have the bark called cast, it's not going to இது dry. மரம், அவ்வளவுதான். It's a tree. இது இன்னதுக்காக Wood. வெட்டப்பட்டிருக்கிறது. It has been cut for this purpose. அப்போ கவனிங்க, நான் என்ன மரம் தெரியுமா? You know what tree I நீ am? சொல்றதுக்கே இல்லாம பண்ணிடுறாரு ஆண்டவர். God makes you not to தோலை be. உரிச்சிடுறாரு. He just removes the bark. நம்ம இதுல அடிக்கடி சொல்லியிருந்தாலும் இப்போ சொல்றேன், கவனிங்க. I might have said this நம்ம before. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அசிஸ்டன்ட். We had an assistant எங்க here. வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்க வீட்லயே எல்லாம் இருந்தார். He was in my place eating and ஒரு staying with us. மத்தியானம் ஒரு பாஸ்டர் வர்றதாக சொல்லியிருந்தாங்க. One pastor was எனக்கு coming, ரொம்ப வேண்டியவர். a very important சரி, person. அவருக்கு ஒரு விருந்து வைப்போம் We'll give him a feast. அப்படின்னு அவர் வர்ற சமயத்தில் அவருக்கு சாப்பாடு பண்ணலாம்னு எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்களும் கறி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. So she sent that boy to get the meat. நான் அவருக்கு இந்த தம்பிக்கிட்ட காசை கொடுத்து I gave the money to him. கசாப் கடையில் போய் Go to the butcher. பாருங்க நல்லா வெள்ளாட்டு கறியாக வாங்கிட்டு வரணும் Go and get some good meat. அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். I sent him. இவர் போனார். எப்படி அதையும் சொன்னேன். How to find out? அங்கே பாருங்க, அங்கே தொங்க வச்சிருப்பான்ல, வாழை பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு. If you look at the tail, you will be able to understand. வெள்ளாட்டு தானான்னு பார்த்து அப்புறம் வாங்கிட்டு வாங்க. Then say, just I have. இவர் வீராகாசமாக போனார். He went there. அங்கே போய், சார் வெள்ளாட்டு கறி இருக்குதான்னாரு. Yes, if there's goat's வெள்ளாட்டு meat. கறி தான் சார் வச்சிருக்கிறேன். That is what is here. இல்லை இதை சொல்லிடுறாதீங்க, பாஸ்ட் அப்புறம் என்ன திட்டுவார். Pastor should not scold me. வெள்ளாட்டு கறியானார்.
He said, ஆமா சார் பாருங்க சார் see, வெள்ளாட்டு கை சார். it is all there. இவர் பார்த்தாரு கருப்பா வால் கருப்பா இருக்குதாங்க. The tail was black. பார்த்தாரு. He looked at it. இவன் நம்ம ஏமாத்த பார்க்கறான். He's trying to cheat us. வந்துட்டாரு திருப்பி. He came back home. பாஸ்டர் அவன் வச்சிருந்தான் கருப்பாடு நான் பார்த்துட்டேன். I looked at it, it was all black. வால் கருப்பு. அவன் The tail was black. வெள்ளாடுன்னு கிட்ட வந்து சொன்னான். Again he's saying, அதுதான் நான் வாங்காமே வந்துட்டேன். so I did not buy. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்ம கிட்ட இருந்திருக்காங்க தெரியுமா? A lot of ministers of God like இப்போ that. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Are you able to அந்த understand? கடைசி அந்த அந்த 100 கிராம் வெட்டி தீர்ற வரைக்கும் அந்த வாளை வச்சுக்கிட்டே இருப்பான். He will keep on to the tail அந்த till the வாளை very end. வச்சுக்கிட்டே தான் அப்பதான் இவன் பிசினஸே நடக்கும். The business is going on because of எதுக்கு that. வச்சிருக்கான்? What he's got there, அதை சொல்லி சொல்லியே வியாபாரம் பண்றான். and he will say that and do the business. அது சபையில இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டையை உரிச்சிடுறாரு. That is why the Lord removes the bark. அந்த தச்சன் செய்யற முதல் வேலையே பட்டை உரிக்கிறது தான். The first thing that the carpenter does is to remove the bark. அதுக்கு பிற்பாடு தான் அளவு போடுவார். இதுல என்ன செய்யலாம், விட்டமா சட்டமா இல்ல அப்படின்னு திட்டமே அப்புறம் தான் போடுவார். Then only he plans what it should be made. இதை வைத்து என்ன பொருள் செய்யலாம், What kind of a thing we could make out of நீங்கள் it. அழைக்கப்பட்டது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து எதற்காக என்கிறது Why அதுக்கு the பிற்பாடு Lord, தான் தெரியும். why the Lord has chosen you, why he has called you, why he has saved you and anointed you. அன்பானவர்களே, Dear people, நாம் ஒரு சபையிலே வைக்கப்படுகிறோம் என்றால் if we are being kept in a church, உங்களை ஆண்டவர் எப்படி ஷேப் அல்லது எப்படி உருவாக்க போகிறார் how the என்பது Lord wants to mold you or shape you. ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறார். He's got a plan. அப்போ அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் அதன்படியே செய்து If we முடிப்பார். could yield and submit தேவ ourselves, then he சித்தம் will நம்மிலே fulfill his plan. நிறைவேறும். His plan will be அது fulfilled in our நமக்கு lives, நன்றாய் இருக்கும். and it will be good for நம்முடைய us. வாழ்க்கையிலே செழிப்புண்டாகும். Then we can see prosperity in our life. பிரயோஜனகரமான பாத்திரமாகும். We can be a vessel of use to others. ஆனால் புரியாமலே Without knowing that, சிலர் பாஸ்டர் மேல கோபிச்சுக்குவாங்க. some people get angry with the pastor. அவர் எனக்கு சந்தர்ப்பமே கொடுக்க He is மாட்டேங்கிறார். not giving me an opportunity. நான் இதை விட பிரமாதமா பிரசங்கம் பண்ணுவேன். I can preach better than this. என்ன விட மாட்டேங்கிறாங்க. They are not giving me a chance. அப்படி நினைப்பாங்க மனசுல. They are thinking like that. கவனிங்க, யாருக்கு என்ன திறமை இருந்தாலும் அதை ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to use everyone according to ஆனா his will. அதற்கெல்லாம் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். He has got some pattern for that. நான் அங்கே ஆவடியில் இருந்த பொழுது When I was in Avadi, இருந்தாங்க. there are a few assistant pastors. அவரை ஒரு நாள் கூட்டிட்டு போனேன். I just took him along with me. சரி, நான் பேசுறதுக்கு முன்னதாக நீங்க பிரதர் 15 நிமிஷம் பேசுங்கன்னு. You speak for 15 minutes. ஒரு 25 நிமிஷம் பேசினாரு. He spoke for 25 minutes. 12 முறை 12 times. அவருடைய நான் எப்படி ஜெபம் பண்றேன், how I am praying, நான் எப்படி கொடுக்கிறேன், how I am giving, எப்படி ட்ரெஸ் பண்றேன், how I am dressing, காலையில எப்படி எழுந்திருக்கிறேன் how I am getting up in the என்று morning. அவரை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். He was just preaching about himself. அப்புறம் நான் சொன்னேன், Then I said, நீங்க எல்லாம் செஞ்சது சொல்றதெல்லாம் சரிதான், whatever you say is correct. தப்பு இல்ல, It's not wrong. ஆனா நீங்க இயேசுவை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலா Instead of preaching Jesus, நீங்க எப்படி பிரசங்கம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும். you know how you preached. ஒரு பையன் பரீட்சை எழுத போறான். A person is going to write the exam. டீச்சர் சொல்லியிருந்தாங்க, The teacher said, ஏய் மாட்டை பற்றி, மாடு தன்னை பற்றியே சொல்ற மாதிரி கேட்பாங்க. you have to write about the cow as it represents itself. அதை பற்றி நீ தெளிவா படிச்சுட்டு போ, கண்டிப்பா வரும். You have to study about that. It will definitely come. அடுத்தது ஒன்று, Secondly, இவன் பரீட்சையில் என்ன இது கேட்டு இது முக்கியமானது படிச்சு வச்சுக்கணும்னு சொல்லி இருந்தாங்களா, it is an important thing. So இவனும் படிச்சு வச்சிட்டான். he learnt about it. ஆனா பரீட்சையில் அங்க என்ன பண்ணிட்டாங்க, In the exam, what they did, ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. they gave an option. தென்னை மரம் தன்னை பற்றியே சொல்ற மாதிரி எழுதுன்னு. Write about the coconut tree. அப்போ இவன் என்ன பண்ணா, நம்ம மாடு பற்றி தானே படிச்சு வச்சிருந்தோம், We have studied about the cow. இப்போ இது தென்னை மரம்னு கேட்டாங்களே. They asked about the இவன் என்ன coconut பண்ணான் tree. தெரியுங்களா, What you do? மாடு என்னென்ன பண்ணுமோ அத்தனை இவனுக்கு படிச்சதெல்லாம் எழுதிட்டான். He did all about the cow. இப்படிப்பட்ட மாட்டை இப்படிப்பட்ட தென்னை மரத்துல கொண்டு வந்து கட்டுவார்கள்னு எழுதிட்டான். Oh, such a cow will be tied to such a coconut tree. கவனிங்க, எங்கிருந்து எங்க முடிச்சு போடுறான் பாத்தீங்களா. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. There are few people like this. நாம் அப்படி அல்ல. We are not like that. அன்பானவர்களே, Dear people, தேவன் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நம்மிலே நிறைவேற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். we have to commit ourselves that the Lord's plan and purpose may be fulfilled அப்படியானால் in our நம்முடைய lives. வாழ்க்கை ருசிகரமாய் இருக்கும். Then our life will be meaningful. நமது வாழ்க்கை நமக்கே சந்தோஷத்தை சமாதானம் உண்டாய இருக்கும். Our life will be peaceful unto us and it will bring joy in our இல்லாவிட்டால் lives. மிகுந்த போராட்டமுடையதா இருக்கும். If not, it's going to be a life of conflict.
அப்போ தேவ சத்தம் தேவ சித்தம் கேட்டு பழக வேண்டும். So we should fine tune our ears to the word of God and to the will of God. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதோ, When we say pray வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்றதோ, or read the Bible, இது அனுதினமும் நாம சாப்பிடுற சாப்பாடு போல. it is like our daily food. இது டெய்லி இதுக்கு பிரசங்கம் தேவையில்லை. You don't have to say daily. கவனிங்க, நீங்க உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானா, If you are truly saved, ஒரு மனுஷனுக்குள்ள தாகம் தண்ணி குடிச்சு தாகம் தானா ஏற்படுது. he will have a thirst on his own. தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறான். And if he is thirsty, அதே போல பசி தானா ஏற்படுது. if you are hungry, பசி வந்தா எதையாலும் சாப்பிட வேணும்னு something தோணுது, you have to சாப்பிடுறான். eat, he will eat. அதுக்காக தான் பிரயாசப்படுறான். That's what he takes up. அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு, A person who is saved, உண்மையான ரட்சிக்கப்பட்டவனை சொல்றேன் நான், truly saved, வேதத்தை வாசிக்க வேணும் என்று கட்டாயம் அவனுக்குள்ள ஒரு பசி எடுக்கும். he will have a hunger for the word of God. ஜெபிக்க வேணும் ஒரு தாகம் எடுக்கும். He will have a thirst to இதை pray. நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் தான் வளர்ச்சி வரும். Unless you understand this and go accordingly, you will இன்றைக்கு grow. எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறோம் என்கிறதல்ல, It's not how long we are a எப்படிப்பட்ட Christian. கிறிஸ்தவனா What இருக்கிறோம், type of a Christian அதை we are. புரிந்து கொள்ள வேணும். We must understand இன்னும் that. மீதி இருக்கிறது இன்னும் 3 பிரசங்கம் ஆகும் போல் இருக்கு. எப்படியோ பவுலுடைய பிரயாணத்தை நாம் கவனிக்கிற பொழுது, When we see about Paul's ship journey, இன்றைக்கு இதோடு முடிப்போம். we'll conclude ஆனால் நம்ம today. புரிந்து கொள்ள வேண்டும், We must understand. நம்முடைய விசுவாச கப்பல் வெற்றிகரமாய் கரை போய் சேர வேண்டுமானால், For our faith ship to reach the shore safely, நம்முடைய சுக்கானை அல்லது அந்த ஸ்டேரிங் வீலை the steering, கர்த்தர் பிடித்து கொள்ள விட்டு விடணும். we should allow the Lord to take control. நம்மளே பிடிச்சி டைரக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. We should not do our own direction. அவரோட கூட இப்ப நம்ம போராடுறோம். We are striving with him. இப்படி போய் போலாம், இப்படி We are trying to take our own அவருக்கே தெரியாத direction, போல நம்மளே டைரக்ட் பண்றோம். as though he does not know the இப்படிதான் direction. நமக்கு வாழ்க்கை போராட்டமாய் இருக்கிறது. That is why we are having a problem in our life. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். God wants to do good unto us. ஆகையால் அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுவோமானால், If we could understand his will and do கர்த்தர் நம்மை accordingly, ஆசீர்வதிக்க தடையே இல்லை. there is no hindrance for God to bless us. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய திருமுகத்தை Shall we நோக்கி close பார்ப்போம். our eyes and look into his face? போராட்டமற்ற To lead a problem மன life, சமாதானமான to lead a peaceful life, சந்தோஷமான to lead a joyful life, கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய to lead a Christian life. ஆசை இருக்கிறதா? Have you got a desire? அப்படியானால் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் So go according to the அது counsel of நமக்கு God. நல்வழியை It காண்பிக்கும். will show us the right way. அன்பானவர்களே, நிச்சயமாய் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். We can lead a victorious நாம் life. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்போம். We will be useful unto others. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருக்கும். Our life will be நமது meaningful. கிறிஸ்தவ ஜீவியம் ஜெய ஜீவியமாய் இருக்கும். Our Christian life will be a நாம் victorious one. ஒரு காலத்திலே பொய்யை நம்பி இருந்தோம். Sometimes we were listening to அதுதான் life உண்மை என்றும் நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். and we believed that was the truth. உண்மையை அறிந்த பிற்பாடுதான் When we knew what was true, பொய்யை பொய் என்று கண்டுபிடித்தோம். we were able to identify இப்போ false. நாம் What is உண்மையை false? தெரிந்தும் அந்த உண்மையிலே நிலை கொண்டிருக்காவிட்டால், If we know the truth and we are not going to be steadfast in that, அப்ப பொய்யை தேடி போகிறவர்களுக்கும் மெய்யை தேடி கண்டுபிடித்தவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் there is no difference between the people who know the truth and the people who are believing in false. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை Ye ஆக்கும். shall know the truth and the truth will set you அப்ப free. அந்த விடுதலை ஆக்குற சத்தியத்திலே நாம் நடப்போமானால், If we could walk in the truth that is going to நமக்கும் set us free, மனரமியம், நம்மாலே மற்றவர்களுக்கும் மனரமியம் உண்டாயிருக்கும். we will be joyous and make others joyful. முடிவிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாறுவோம். Then we will become entitled to his நான் throne. ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல, As I overcame and am seated with my ஜெயம் Father, கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடே கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதுக்கு அருள் he செய்வேன் that என்றவர். overcometh will be seated with me along with me on his throne, on my throne. நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். He is there to help us. ஒப்பு கொடுப்போமா? Shall we submit ஜெபம் ourselves? செய்வோமா? Shall we pray? அவர் சொல்லுகிற பாதையிலேயே நாம் செல்ல நம்மை அர்ப்பணம் பண்ணுவோமா? Shall we commit our ways to walk in his path? நிச்சயமாக நாம் வெற்றிகரமாக கரை போய் சேருவோம். We can reach the shore safely. நமது வாழ்க்கை பயணத்திலே, In our life's journey, நமது கப்பல் பயணத்திலே in our ship's journey, புயல்கள் வரலாம். we புயல்கள் may have tempests. சில தடுமாற்றங்கள் நேரிடலாம். There may be a little bit of ஆனால் hindrances. கர்த்தர் நம்மை துணையாக இருப்பார், அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். The Lord will make us reach the shore அக்கறைக்கு safely. போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் அக்கறையோடு கூட அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். The Lord who called us to go on the other side will make us reach there safely. ஹல்லேலூயா. Hallelujah. அலை மோதிடும் வாழ்வின் நிலை மாறுமா, அசையாமல் என் வாழ்க்கை படகோடுமா,
கடல் அலை ஓய்ந்து படகும் போய் கரை சேருமா, கரை சேருமா. அலை மோதிடும் வாழ்வின் நிலை மாறுமா, கடல் நீரில் படகாக என் வாழ்க்கை மாறி புயல் காற்றில் அலை மோதி அமுழ்கின்ற வேளை, கடல் நீரில் படகாக என் வாழ்க்கை மாறி புயல் காற்றில் மோதி அமுழ்கின்ற வேளை, கதறம் என் குரல் கேட்டு கர்த்தர் எழுந்தீர், கலங்காதே நான் உன்னை காப்பேன் என்றீரே, கலங்காதே நான் உன்னை காப்பேன் என்றீரே. மோதிடும் வாழ்வின் நிலை மாறுமா, அசையாமல் என் வாழ்க்கை படகோடுமா, கடல் அலை ஓய்ந்து படகும் போய் கரை சேருமா, கரை சேருமா. அலை மோதிடும் வாழ்வின் நிலை மாறுமா, மாறுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது, மாறும். அல்லேலூயா. அப்படித்தான் பக்தன் அதை திரும்ப பாடுகிற பொழுது, அலை மோதிடும் வாழ்வின் நிலை மாறுதே, அசையாமல் என் வாழ்க்கை படகோடுதே, கடல் அலை ஓய்ந்து படகும் போய் கரை சேருதே, கரை சேருதே. அலை மோதிடும் வாழ்வின் நிலை மாறுதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் நன்றி.